வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 134. பிறப்பு திட்டம். வித்தினிலே ரசாயனத்தை குறைத்து கூட்டி வேண்டும் போல் ஆண் பெண்கள் பிறக்கச் செய்வோம். அத்துவித நிலையதனை வயது வந்தோர் அறிந்திடுவார் கருதவத்தில் நிலைத்து நின்று. 10 வருடங்கள் இந்த முறை கையாண்டால் பதங்கமாகி மேல் செல்லும் விந்து நாதம். இத்தகைய நிலையினிலே கருத்தரிக்கா இயற்கையாய் சனப்பெருக்கம் குறைந்து போகும். எத்தனை அழகாக அருட்தந்தை அவர்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு வழி சொல்கிறார்னு பாருங்க. இப்போ உலக சமாதான வாழ்க்கை முறையில் நாம் சொல்கிறோம், மனிதன் என்பவன் சமுதாயத்தின் சொத்து. எல்லா மனிதருக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் நாம் கூட்டாக சேர்ந்து சமுதாயத்தில் உற்பத்தி செய்து நிரவி அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஆண் பெண் உற்பத்தி எண்ணிக்கையில் அதிக வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு சிலர் திகைக்கலாம். அதற்கு அருட்தந்தை பதில் சொல்கிறார், எப்போதும் இயற்கை அமைப்பில் குறைபாடுகள் இருக்கவே இருக்காது, இருக்க முடியாது. மனிதர்கள் செயற்கையாக வாழ்க்கை முறையில் யுத்தம் அதிகம் நடக்கிறது. யுத்தத்தில் பெரும்பாலும் ஆண்களே இறந்து போகிறார்கள். அப்போ பெண்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அல்லது உணவு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவற்றால் ஏற்படும் அந்த ரசாயன மாற்றம் காரணமாக விந்துவில் நாத சக்தியே அதிகரித்து பெண்கள் உற்பத்தி அதிகமாகவும் இடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உலக சமாதான ஆட்சியில் யுத்தம் என்பது இல்லவே இல்லை. எனவே பெரிய வித்தியாச சங்கடம் ஆண் பெண் எண்ணிக்கையில் ஏற்படாது. அப்படியே ஒரு வேளை ஏற்பட்டாலும் உடற்பயிற்சிகள் மூலமாக அல்லது மருந்துகள் மூலமாக உடலில் ரசாயனத்தை மாற்றி ஆணோ பெண்ணோ தேவையான குழந்தையை உற்பத்தி செய்யும் திட்டம் வகுக்க விஞ்ஞான சுகாதார நிபுணர்களால் முடியாதது அல்ல. அதே போல காயகல்ப முறை என்ற ஒன்று இருக்கிறது. இந்த அற்புதமான பயிற்சியின் மூலம் உடலில் உள்ள வித்து சக்தியை மறுசுழற்சி செய்வதன் மூலம் ரீசைக்ளிங் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்கிற முறையின் மூலம் ஜீவ அணுக்கள் பதங்கமாகி மூளைக்கு செல்வதன் மூலம் மூளையின் ஆக்க சக்தி அதிகரிக்கிறது. அதனால் இயற்கையாக கூட இந்த முறை 10 வருடங்கள் தொடர்ந்து பழகும் பொழுது கருத்தரிக்காது. அப்படியே கருத்தரித்தாலும் கருத்தடை முறைகளை விஞ்ஞான வளர்ச்சி பெற்றதால் மிக சுலபமாக நம்மால் அமுல் நடத்த முடியும். இதுவரை காயகற்பம் யோக பயிற்சியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உலக சமாதான திட்டத்தின் கீழ் அந்த கல்வி விஞ்ஞான முறையில் அனைவருக்கும் பாடத்திட்டத்திலேயே கற்றுக் கொடுக்கப்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.